உங்களுக்கெல்லாம் நமஸ்காரமும் ஆசீர்வாதமும். இன்றைய தினம் புரட்டாசி முதல் தேதி. இந்த புரட்டாசி முதல் தேதி அன்றைக்கு சுவாமி மூலவருக்கும் உற்சவருக்கும் 2 பேருக்குமே திரவிய அபிஷேகங்கள் திருமஞ்சனமாகுது. எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பிரதானமான சுவாமிக்கிட்ட வைக்கக்கூடிய விஞ்ஞாபனம். சுவாமி எல்லாரையும் சௌக்கியமாக வைக்கணும், தேக ஆரோக்கியமாக வைக்கணும். அடியனுக்கும் சரீரம் கொஞ்சம் ஒத்துழைக்காததால் கொஞ்சம் நிதானமாக சுவாமி காரியங்களில் ஈடுபட வேண்டியிருக்கு. அதெல்லாம் நல்ல சௌரியம் பண்ணி கொடுத்து இந்த புரட்டாசி மாதம் பூரா எந்த விதமான தடங்களும் வராதபடிக்கு, யாருக்கும் எந்த விதமான தீட்டு விஷயங்கள்லாம் வராத இந்த 30 நாளும் கோவிலில் திருவிழா கோலமாக இருக்கணும். அநேகமாக நிர்வாகம் 3வது வாரம் அப்படின்னு தீர்மானிக்கணும்னு நினைக்கிறோம். ஆகையினால் சுவாமி புறப்பாடு அது குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்டபடி நடக்கணும் அப்படிங்கிறதாகவும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கிருஷ்ணர் அருமையான முறையில் வீடியோவில் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லாரையும் சந்தோஷமாக வைக்கணும் அப்படிங்கிறதையே மறுபடியும் ஸ்ரீ கிருஷ்ணர் பாதத்தில் விஞ்ஞாபனம் செய்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி ஒரு சேர 2 இடத்துலையுமே சுவாமிக்கு திருமஞ்சனமாக போகிறது. ஹரே கிருஷ்ணா ராதேஷ்யாம், ஹரே கிருஷ்ணா ராதேஷ்யாம், ஹரே கிருஷ்ணா.